கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த 7ஆம் மாதத்திலும் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாத வாக்குத்தத்தம் கர்த்தர் உங்களை நித்தமும் வழி நடத்துவார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த வழி நடத்துகிற தேவன் ஒவ்வொரு நாளும் இந்த மாதம் நிச்சயமாய் வழி நடத்தி கொண்டு வருவார். இந்த தேதிகளில் தேவன் உங்களை வழி நடத்தி கொண்டு வந்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசேஷமாக இந்த நாளுக்குரிய செய்தியினுடைய தலைப்பு, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். கண்களை முடிச்சு வைப்போம். தாவே, இந்த நாளிலே நீர் கொடுக்க போகிற செய்திக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி நாங்கள் கேட்க போகிற செய்தி எங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கட்டும். தேவ நாமத்தை எங்களில் மகிமைப்படுத்துகிறதா இருக்கட்டும்ப்பா. கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. கர்த்தர் நடத்த வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்பட வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் தொடர்ந்து எங்களை வழி நடத்தும், காத்துக்கொள்ளுப்பா. இந்த செய்தி கேட்குற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த செய்தியை கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஆவியாளர் கரங்களை போடுத்து ஜெபிக்கிறோம் சூழ்நிலை பிதாவே, ஆமென். மீகா எழுதின புஸ்தகம், மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். விசுவாச வார்த்தை, விசுவாச வார்த்தை ஒரு வாக்குத்தத்தம் தான். அந்த வாக்குத்தத்தம் என்பது அவன் அறிக்கையிடுகிற விசுவாச வார்த்தையாக அங்கே இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த 7ஆம் அதிகாரம் இஸ்ரவேல் ஜனங்கள் தவறு செய்து பொல்லாப்பு செய்து கர்த்தரை விட்டு விலகுகிறார்கள். மறுபடியும் உணர்வடைந்தவர்களாக கர்த்தருடைய சுதந்திரத்துக்குள்ளாக கர்த்தர் அவர்களை அழைக்கிறார். அவர்கள் உணர்வடைந்து கர்த்தருக்குள் திரும்புகிறார்கள். அப்பொழுது சொல்லுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. இந்த அதிகாரத்தை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் 7 வசனம் ஒரு பகுதி, பின்னாடி 8 முதல் 20 வசனங்கள் ஒரு பகுதி. ஆக 13 வசனங்கள் ஒரு பகுதியாகவும் 7 வசனங்கள் ஒரு பகுதியாகவும் பார்க்கலாம். இந்த 7 வசனங்களிலே முக்கியமான வசனம் பார்ப்பீர்களே, ஆனால் 5ஆம் வசனம், சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம், உன் மடியிலே படுத்து கொள்ளுகிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் மௌனமாயிரு. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள்.
மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எவ்வளவோ டிவி செய்திகளில் நாம் கேட்கிறோம். எத்தனையோ டிவி செய்திகள் திறந்து பார்ப்போமானால் பிள்ளையையும் மனைவியும் கொன்று போடுகிற புருஷன், அல்லது தங்களுடைய கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருக்கிறது என்று சொல்லி பிள்ளையை கொன்று போடுகிற தாய், மனைவி கணவனை கொன்று போடுகிற மனைவி. ஆக இந்த இடத்துல இன்றைய காலகட்டம் இந்த வசனத்துக்கு ஒப்பப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு சத்துரு அவன் வீட்டார் தானே. உண்மையில் அந்த காலத்தை போல பிள்ளைகளும் பெற்றோரும் சேர்ந்து வீட்டை கட்டினார்கள். வீட்டை கட்டினார்கள் என்று சொன்னால் அந்த வீட்டுக்குரிய காரியங்களை எல்லாம் செய்தார்கள். ஒரு சந்தோஷம் இருந்தது, ஒரு நிம்மதி இருந்தது. ஒரு வாய் கஞ்சி சோறு புசித்தால் கூட ஒரு நிம்மதி இருந்தது, ஒரு சந்தோஷம் இருந்தது. ஆனால் இன்றைக்கோ எங்கே பார்த்தாலும் மன வருத்தங்கள், சண்டைகள், சஞ்சரவுகள், மனக்குழப்பங்கள், பிரிவினைகள், இவைகள் தான் அங்கே இருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? சத்துருவானவன் இவைகளையெல்லாம் அங்கே செய்ய வைக்கிறான். அதனால்தான் அவன் 7ஆம் வசனத்தில் அந்த தீர்க்கதரிசி எழுதி சொல்ல, நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். அதுவும் விசுவாச வார்த்தை தான். நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். அதை சொன்ன பிற்பாடுதான் அந்த வாக்குத்தத்த வசனமாக அதை அறிக்கை எடுக்கிறார். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படாத. நான் விழுந்துட்டேன், சந்தோஷப்படாத. என் வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு, நீ என்னை சந்தோஷப்படாத. என் குடும்பம் இப்படி நடந்துருச்சு என்று சொல்லி சந்தோஷப்படாத. ஆனால் இங்கே நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் விழுந்துட்டேன்னு தானே சந்தோஷப்படுறேன், நான் எழுந்திருப்பேன். எந்த காரியத்தில் நான் விழுந்ததுக்காக நீ சந்தோஷப்படுகிறாயோ அதே காரியத்தில் நான் மறுபடியும் எழுந்திருப்பேன். எந்த காரியத்தினால் என் சந்தோஷத்தை, என் மன நிம்மதி, என் எல்லா ஆசீர்வாதங்கள் இருந்தனோ அவைகளையெல்லாம் மறுபடியும் பெற்றுக்கொண்டவளாக நான் எழுந்திருப்பேன் என்று சொல்லுகிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த மாதிரி அறிக்கை இடுகிறவர்களாக இருப்போம். ஆனால் நிச்சயமாக ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருப்போம், ஆசீர்வாதம் பெற்றவர்களாக இருப்போம். இந்த இடத்துல ஒரு வாக்குத்தத்த வார்த்தை உண்டு. 15ஆம் வசனத்தில் பார்ப்பீர்களே, ஆனால் நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவன் விசுவாசத்தை அறிக்கையிட்ட பிற்பாடு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் 15ஆம் வசனம், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொல்லுகிறார். அப்போ அதிசயங்களை காணப்பண்ண செய்கிற தேவன் இன்றைக்கும் அதிசயங்களை செய்கிறவராயிருக்கிறார். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்று விசுவாசத்திலே அறிக்கையிட்டால் போதும், நமக்கு தேவன் மறுபடியும் அதிசயங்களை காண செய்வார். எவைகளிலே விழுந்து போனோமோ, எவைகளிலே வீழ்ந்தோமோ அவைகளிலே எழுந்திருக்க செய்வார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகளின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்கள் என்று பார்க்கிறோம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்கள். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். இதுவும் கிட்டத்தட்ட விசுவாசத்தோடு ஒருவருக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை.
நீதிமான் 7 தரம் விழுந்தா கூடப்பா நீ கவலைப்படணும்னு அவசியம், அவன் எந்திரிச்சிருவான். ஏன்? இங்கே வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும்போது உன் இருதயம் கழிவுறாதிருப்பதாக. கர்த்தர் அதை காண்பார், அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பாயிருக்கும். நீதிமான் விழுகிறது மறுபடியும் எழுந்திருப்பான். நீ அவன் விழுந்துட்டான்னு சொல்லி சந்தோஷப்படாத. கர்த்தர் அதை பார்ப்பாரு, அது உனக்கு பொல்லாப்பா இருக்கும். நம்ம விழுந்துட்டோம், இந்த உலகம் பார்த்து நம்மளை சிரிக்குதுங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தருடைய பார்வைக்கு அது பொல்லாப்பா இருக்கும். தேவன் எல்லாவற்றினின்றும் கர்த்தர் நம்மை மீட்க வல்லவராயிருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். சங்கீதம் 41:10-11 வசனங்கள். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரி கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி, நான் கேட்குறேன் பாருங்க, கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கும் ஆண்டவரே, நீர் எனக்கு இறங்கி என்ன செய்யும்? நான் அவர்களுக்கு சரி கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். என் சத்துருக்களுக்கு சரி கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். நீங்கள் ஒருத்தர் தான் என்னை எழுந்திருக்க செய்ய முடியும் ஆண்டவரே, என்னை எழுப்பி விடுங்க. என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவே. நான் விழுந்துட்டேன், ஆனால் என் சத்துரு என்னை ஜெயம் கொள்ளாததினால் அவனால் முற்றிலும் ஜெயம் கொள்ள முடியல. ஏன்னா என்னை மறுபடியும் நீங்கள் தூக்கி விடுறீங்க, அதனால் நீங்கள் என் மேலே பிரியமாக இருக்கீங்கன்னு நான் அறிந்து கொள்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நம் மீது பிரியமுள்ளவராயிருக்கிறார். சத்துரு நம்மை ஜெயம் கொள்ள முடியாது. எந்த சூழ்நிலையும் எதுவும் நம்மை ஜெயம் கொள்ள முடியாது. எந்த துக்கமோ துயரமோ எந்த வேதனையோ எந்த சஞ்சலமோ தவிப்போ நம்மை வெட்கப்படுத்த முடியாது. நீ பெரிய காரியங்களை செய்கிறவராய் தேவன் இருக்கிறபடினாலே, தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே, தேவன் நம்மை பிரியமாக இருக்கிறபடினாலே சத்துரு ஜெயங்கொள்ள முடியாதுங்க. கவலையே படாதீங்க, சத்துரு உங்கள் மேலே ஜெயம் கொள்ளவே முடியாது. வேதாகமத்தில் ஒரு உதாரணத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5-10 வசனங்களை நாம் பார்க்கிறோம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே இழுத்து கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று சொல்லுகிறான். பேதுருவை விழாவிலே தட்டி தூங்கி கொண்டிருக்கிற பேதுரு தட்டி சீக்கிரமாக எழுந்திரு என்று சொல்லி எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. கர்த்தருடைய வார்த்தை கிடைத்த மாத்திரத்திலே நாம் எழும்புவோம் என்று சொன்னால், நான் எழும்புவேன் என்று சொல்லி விசுவாசிப்போம் என்று சொன்னால் கண்டிப்பாக நடக்கும். அந்த கட்டுகளெல்லாம் விழுந்து போனது. அந்த கட்டுகள் எல்லாம் அவன் கைகளிலிருந்தும் கால்களிலிருந்தும் விழுந்து போனது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். எந்திரிச்சு வஸ்திரத்தை போர்த்திக்கிட்டு என் பின்னாடி வாடா. அவனை கொண்டு வந்து தெருமோன வரல வந்து விட்டுட்டு போகிறான். கர்த்தர் அதே போல் எந்த பிரச்சனையும் இல்லை, பண பிரச்சனையா
வியாதின்ற வேதனைய பிரச்சனையில் இருக்கீங்களா? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களை ஆண்டவர் இன்றைக்கி தட்டி எழுப்புகிறார். நீ எழுந்துரு. நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் விழுந்துட்டேன், ஆனால் கர்த்தர் என்னை தட்டி எழுப்புகிறார். பேதுருவை தட்டி எழுப்பின கர்த்தர் என்னையும் தட்டி எழுப்புகிறவராயிருக்கிறார். நான் எழுந்திருந்து வெளியே வருவேன். நான் எழுந்திருந்து வெளியே வருவேன். சாட்சியாக தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக நான் வெளியே வருவேன். கர்த்தர் என்னை வெளியே வர பண்ணுவார் என்று சொல்லுங்க. கர்த்தர் வெளியே வர பண்ணுவார். இங்கே பேதுரு எழுந்திருந்து வெளியே வருவதை காணுகிறோம். இன்னொரு உதாரணத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்போஸ்தலர் 14:19. பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனத்தை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். அவன் மேலே கல் எறிஞ்சிட்டாங்க, பவுல் மேலே. அந்த கல் எறிஞ்சனால பவுல் மயக்கமடைந்து விழுந்துட்டாரு. அவன் விழுந்தோன்னு அவன் செத்து போயிட்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவன் அந்த நிலையிலேயே அவன் இறந்து போயிட்டான். அந்த பிரச்சனையிலேயே அவன் மாட்டிக்கிட்டான். அது அந்த வாழ்க்கை சூழலிலேயே அவன் மாட்டிட்டான். நீ மறுபடியும் அவன் அதுலேருந்து மீண்டும் வெளியே வர முடியாது என்று சொல்லி அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க. 20ஆம் வசனம் பாருங்க. சீசர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளிலே பர்னபாவுடனே கூட தெருபைக்கு புறப்பட்டு போனான். சீசர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்தான். எல்லாரும் செத்துட்டான்னு நினைச்சாங்க. இந்த உலகத்தில் உள்ள மனுஷர்கள், சத்துருக்கள் எல்லாரும் நம்ம அந்த பிரச்சனையிலே மாட்டிக்கிட்டோம் நம்மளை நினைப்பாங்க. கிடையாது. நம்மளை எழுந்திருக்க செய்ய கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்று அறிக்கையிடுங்க. கர்த்தர் உங்களை எழுந்திருக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களை எழுந்திருக்க பண்ணுவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 3 காரியங்களில் இருந்து தேவன் நம்மை எழுந்திருக்க பண்ண வல்லவராயிருக்கிறார். 3 காரியங்களிலிருந்து எழுந்திருக்க பண்ண வல்லவராயிருக்கிறார். துக்கத்திலிருந்து எழுந்திரு என்று பார்க்கிறோம். முதலாவது காரியம், துக்கத்திலிருந்து எழுந்திரு. துக்கம் இருக்கக்கூடாதுங்க. துக்கத்தில் இருந்தோம் சொன்னோம்னா நம்மகிட்ட விசுவாசம் வராது. ஆக துக்கத்திலிருந்து நாம் எழுந்திருக்க வேண்டும். யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கிறோம். யோசுவா 7:10. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இப்படி துக்கத்தோட முகங்குப்புற கீழே விழுந்து கிடக்கிறது என்ன? நீ ஏன் விழுந்து கிடக்கிற துக்கத்தோட? அவர் கேட்குறார். நீ எழுந்துரு துக்கத்திலேருந்து. இந்த ஜனங்க தப்பு பண்ணாங்க, பாவம் பண்ணனால நீங்கள் தோல்வியை சந்திச்சாங்க. நீ அதை விட்டுட்டு நீ எல்லாவற்றின் மேலும் நீ ஜெயம் கொள்ளுகிறவளாய் இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இங்கே பார்க்கிறோம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். நான் அவர்கள் கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானது நான் என்ன செய்தார்களா? எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிக்குள்ளே வைத்ததும் உண்டே. எல்லாத்தையும் திருடி தங்கள் பொருள்களுக்குள்ளார வச்சுக்கிட்டதும் உண்டே. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு கர்த்தர் இந்த வார்த்தை சொன்னபடியினாலே அவன் துக்கமடைந்து அந்த இடத்துல விழுந்திருக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், நீ இப்படி முகங்குப்புற விழுந்து துக்கமாக இருக்கிற எழுந்துரு.
13ஆம் வசனம் பாருங்க. நீ எழுந்துரு, மறுபடியும் சொல்றார், துக்கத்திலிருந்து நீ மறுபடியும் எழுந்துரு. நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ண சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இன்னைக்கு நீ துக்கத்தோட இப்ப இருந்தது போதும், இன்னையோட முடிஞ்சு போச்சு இந்த காரியத்தெல்லாம், இந்த துக்கமெல்லாம். நாளை தினத்தில் நீ உன்னை பரிசுத்தம் பண்ணிக்க. நாளைய தினத்தில் நீ புறப்பட்ட நாளில் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் கண்ட அதிசயங்களை உன்னை காண பண்ணுவேன். இந்த துக்கம் இன்னையோட இப்பையோட ஒளிந்து போகட்டும். நாளை பரிசுத்தம் பண்ணிக்க சொல்லு. இன்னமும் துக்கத்தில் இருந்துக்கிட்டே இருக்காத. நீ துக்கத்தில் இருப்பது எனக்கு உடன்பாடு கிடையாது. கர்த்தருக்கு அது உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம். தேவன் நாம் துக்கமாக இருப்பதை விரும்புவது கிடையாது. 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வசனங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது யோசுவாவை பார்த்தோம், துக்கத்தோடு விழுந்து கிடக்கிறதை பார்க்கிறோம். அவனை தேவன் சொல்லுகிறார், எழுந்திரு, நாளை தினத்தில் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள சொல், நான் அதிசயங்களை காண பண்ணுவேன். இங்கே அன்னாளை குறித்து பார்க்கிறோம். 1 சாமுவேல் 1:4. அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தாள். அவள் புருஷன் நேசித்தான், இரட்டிப்பான பங்கு கொடுக்கிறான். ஆனால் என்ன நடக்குது? கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தை, அன்னாளுக்கு பிள்ளை இல்லை, அதனால் இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிறான் எல்கானா. அவளுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆக அந்த சக்கலத்தை அவள் துக்கப்படும்படியாக, எவள் அன்னாள் துக்கப்படும்படியாக அன்னாளை மிகவும் விசனப்படுத்துவார். பியூர் பர்சனல் அட்டாக். தனிப்பட்ட நபரை தனிப்பட்ட விதத்திலே மிக அதிகமாக அவருடைய குறைகளை சொல்லி அவர்களை வருத்தப்பட வைக்கிறது, அவர்களை துக்கப்பட வைக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பலவீனங்களை சொல்லி, நம்முடைய குறைகளை சொல்லி, நம்முடைய குற்றங்களை சொல்லி நம்மளை பலவீனப்படுத்தலாம். நாம் பலவீனம் உள்ளவர்களாய் அல்ல. இந்த உலகம் செய்யலாம். சக்களத்தை அப்படிதான் அன்னாளை செய்து கொண்டிருந்தாள். விசனப்படுத்துவாள், துக்கப்படும்படியாக அவளை மிகவும் துக்கப்படும்படியாக அவளை விசனப்படுத்துவாள் போடலாம். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது மிகவும் விசனப்படுத்துவாளாம். எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக விசனப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு விசனப்படுத்துவாளாம். அவள் வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் ஆலய இந்த பிரகாரமாய் செய்வான். அவள் இவளை இன்னும் மனமடி வாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அப்போ அவள் என்ன செய்வாளாம்? சாப்பிடாம அழுது கொண்டே இருப்பாளாம். சாப்பிட்றதுக்கு மனசு வர, நமக்கு ஒரு பிள்ளை இல்லாதனால தானே இவகிட்டெல்லாம் பேச்சு வாங்குகிறோம், இவகிட்டெல்லாம் இது பண்ணுறான். அவள் புருஷன் கேட்குற கேள்வியை பாருங்கள், 8ஆம் வசனத்தில் பாருங்கள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாலே 3 கேள்வி இந்த உலகம் கேட்குது. ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? இந்த உலகம் இந்த 3 கேள்வி தான் கேட்கும். இந்த 3 கேள்விகள் தான் கேட்கும். ஏன் அழுகிற? ஏன் சாப்பிடாம இருக்கிற? ஏன் சஞ்சலப்படுற? சொல்லிட்டு சொல்லும், 10 குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? சொல்லும் பொழுது, ஆறுதல் சொல்லும் பொழுது மிக அதிகமான அளவில் ஒரு தேறுதலை கொடுப்பது போல அங்கே இருக்கும். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அந்த வேதனை, அந்த சஞ்சலம், அந்த தவிப்பு அதெல்லாம் நமக்குள்ளே இருக்கும். நம்ம வாங்கப்பட்ட பேச்சுகள், ஏளனங்கள், பரியாசங்கள் எல்லாம் நமக்குள்ளே தான் இருக்கும். ஆக இதுக்காக நம்ம துக்கப்படக்கூடாது. ஒரு முடிவெடுத்த அவ எழுந்திருந்தா, கண்ணீரெல்லாம் துடைத்தா, எழுந்திருந்தா.
தேவனுடைய ஆலயத்துக்கு போனார். தேவனுடைய ஆலயத்தில் போய் வெகு நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை எல்லாம் ஊற்றி விட்டேன் என்று அவளே சொல்லுகிறாள். என் இருதயத்தில் உள்ளதெல்லாம் ஊற்றி விட்டேன். ஏலி கூட நினைச்சான், ஆசாரியன் கூட நினைக்கிறான், அவள் வெறித்திருக்கிறாள், என்னை பேலியாளின் மகளாக என்னாகிறோம். நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, என் இருதயத்தை உள்ளதெல்லாம், என் துக்கத்தை எல்லாம் ஆண்டவரிடத்தில் ஊற்றிவிட்டேன். உடனே ஆசாரியன் சொல்லுவான், சமாதானத்தோட போ, கர்த்தர் உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார், உனக்கு வேண்டிக் கொண்டதை கட்டளையிடுவார். அதே போல அன்னாளுக்கு பிள்ளை பிறந்தது, பிள்ளைகள் பிறந்தார்கள், பிள்ளை அல்ல பிள்ளைகள் பிறந்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்னாலை வேலை போல ஒரு வேளை, அன்னாலை போல நீங்கள் ஒரு வேளை தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? தனிப்பட்ட மனுஷர்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? நீங்கள் கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுங்க, எழுந்துருங்க, அந்த துக்கத்திலே இருக்காதீங்க, கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை தந்தருள்வார். நீங்கள் ஆசீர்வாதமான தேவனுடைய பாத்திரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 16:1. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லெகேமியனாகிய ஈசாயின் இடத்தில் உன்னை அனுப்புவேன், அவன் குமாரனில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். இங்கே சாமுவேல் வேதனைப்படுகிறானாங்க. கர்த்தர் அங்கே சாமுவேல்கிட்ட சொல்கிறாரு, இஸ்ரவேல் மேல் ராஜாவாயிரபடி நான் புறக்கணித்து தள்ளின நீ சவுலுக்காக நீ எது மண்டைக்கு நீ துக்கிட்டு இருப்ப? நான் தள்ளி விட்டவனுக்காக நீ ஏன்டா அழுதுட்டு இருக்க, துக்கிட்டு இருக்க? நான் இன்னொருத்தனை ராஜாவாக தெரிஞ்சிட்டேன், இன்னொரு வழியை நான் தெரிந்து கொண்டேன். அதே போல் ஒரு சில மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை கடந்து போகலாம், துக்கப்படாதீங்க. ஆனால் இன்னொரு நபரை தேவன் அந்த இடத்துல கொண்டு வந்து வைப்பார். தமது இருதயத்துக்கேற்ற, தமது இருதயத்துக்கு பிரியமானவனான தாவீதை தேவன் அங்கே கொண்டு வந்தார். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற கருமையான தேவனுடைய பிள்ளையே, சவுலை நினைத்து அழுது கொண்டிராதே. தாவீதை தேவன் உனக்கு என்று கொடுப்பார், ஒரு தாவீதை எழும்ப பண்ணுவார். ஆக துக்கித்து கொண்டு இருக்கக்கூடாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்று சொல்லி பார்க்கிறோம். எபிரேயர் 12:5. அன்றியும் என் மகனை கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கழிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர் அவனை சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாத, அவரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது, கர்த்தரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது நீ சோர்ந்து பெறாத, துக்கமாயிராத. சோர்ந்து போகுதலும் ஒரு துக்கம்தான், நீ துக்கம் அடைஞ்சிடாத. எவன்கிட்ட அன்பு கூறாரோ அவனை சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் அவர் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதிகளை மறந்தீர்கள் என்று சொல்கிறார். ஸோ கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களை அந்த இடத்துல சிட்சிக்கிறார். 7ஆம் வசனம் எபிரேயர் 12:7. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால்
நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்களே. எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்களும் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்களே. ஆக தேவனால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது தேவனுடைய சிக்ஷையை சகிக்கிறவர்களாயிருக்க வேண்டும். தேவனுடைய சிக்ஷை வரும் பொழுது சோர்ந்து போகக்கூடாது. தேவன் அந்த எல்லாவற்றிலும் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 10ஆம் வசனத்தை பாருங்க. அவர் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சித்தித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிச்சிக்கிறார். ஏங்க ஆண்டவர் சிச்சிக்கிறாரு? இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு, அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, அதுக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். எந்த சிட்சையாக இருந்தாலும் சரி சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு நீதியாகிய சமாதானத்தின் பலனை தரும் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதியாகிய சமாதானத்தின் பலனை தரும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, துக்கப்படாதீங்க. தேவன் தமக்கு பிரியமான பிள்ளைகளை சிட்சிக்கிறார். அந்த சிட்சை எதற்குனா அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்மை சிட்சிக்கிறார். ஆக நம்முடைய பிரயோஜனத்துக்காக அவர் சிட்சிக்கிறார். அது நமக்கு நீதியாகிய சமாதான பலனை தரும். கர்த்தரை மாத்திரம் விட்டுவிடாமல் அந்த சிட்சையிலே சோர்ந்து போகாமல் இருப்போமானால் நம்மை கர்த்தர் நீதியாகிய சமாதான பலனை நமக்கு தருவார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரைக்கும். யோவான் 16:20 முதல் 22 வரை. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நீங்கள் துக்கப்படுவீங்க. எந்த மனுஷன் மூலமாகவோ அல்ல பிசாசு எந்த காரியத்தின் மூலமாகவோ உங்களை துக்கப்படுத்துவான். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். சிறியானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிரசவ காலம் வந்திருக்கும் போது அந்த வயிறு வலிக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்ற சந்தோஷத்தினால் அப்புறம் அவன் அந்த உபத்திரவத்தை நினையா, அந்த வயிறு வலி, அந்த பட்ட வேதனை இதெல்லாம் நினைக்க மாட்டான். ஒரு பிள்ளை பெற்ற பிற்பாடு ஒரு குழந்தையை பெற்றெடுத்துட்டேன், என மலடி என்ற பேர் இல்லாமல் ஒரு பிள்ளையை நான் பெற்றெடுத்துட்டேன் என்ற சந்தோஷமுடையவளாக இருப்பார். 22ஆம் வசனம் பாருங்கள். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்து இருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். கர்த்தர் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். அந்த சந்தோஷத்தை ஒருவனும் நம்மகிட்ட எடுத்துக்கொள்ள முடியாது. கர்த்தர் நமக்கு கொடுக்குற சந்தோஷத்தை யாரும் நம்மளை விட்டு எடுத்துக்கொள்ள முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்குள்ளாக நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேனப்பா, நான் துக்கமுகமாக இருக்க மாட்டேன், அன்னாலை போல நான் எழுந்து என் துக்கம் நீங்கி நான் நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்க நான் வருகிறேனப்பா, எனக்கு சமாதானத்தை தாரும். அன்னாளுக்கு ரெட்டிப்பான அநேக பிள்ளைகளை கொடுத்தது போல எனக்கும் அநேக ஆசீர்வாதங்களை தான். அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களையும் திறந்தருளச் செய்யும். தடைபட்டிருக்கிற எல்லா காரியங்களும் தடைகள் நீக்கப்பட்டு வந்துடட்டும். தடைகளை நீக்கி போடுகிற நீர்தாமே எனக்கு உண்டாக போவீராக. இந்த தடைகள் எனக்கு துக்கத்தை உண்டாக்குகிறது. இன்னும் எத்தனை நாளுக்கு இந்த கஷ்டத்தை நான் அனுபவிப்பேன், இன்னும் எத்தனை நாளுக்கு இந்த வேதனை நான் அனுபவிப்பேன் என்று சொல்லி இந்த தடைகளை நினைத்து நினைத்து நான் வேதனைப்படுகிறேன்.
ஆக தடைகளை நீக்கி போடுகிற நீர் முன்னாடி போகிறீர். தடைகளை நீக்கி போடும் ஆண்டவரே, எனக்கு சந்தோஷத்தை தாரும் என்று கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இரண்டாவது, தூக்கத்தை விட்டு எழுந்துரு. இரண்டாவது, நீ தூக்கத்தை விட்டு எழுந்துரு என்று சொல்லி பார்க்கிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபேசியர் 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிக்கப்படுவார் என்று சொல்லி இருக்கிறார். என்ன கர்த்தர் இயேசு சொல்லி இருக்கிறாரு? தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு. செத்தவனை போல தூங்கி கிடக்காத, நீ எழுந்துரு. நீ எழுந்து, தூங்குகிற நீ எழுந்து மரித்தோரை விட்டு விழித்து எழுந்துரு. கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். கிறிஸ்து சொல்லியிருக்கார், நான் உன்னை பிரகாசிக்கப்படுவேன். எப்போ தெரியுங்களா ரொம்ப தூக்கம் வரும்? நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை, போராட்டம், நெருக்கம், ஒரு கடுமையான சூழ்நிலை வரும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் தூக்கமே நமக்கு வரும். புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். புலம்பல் 2:18-19 வசனங்கள். உங்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு. ஓய்ந்திருந்தால் உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க விட்டாது. எழுந்திரு, ராத்திரியின் முதற் சாமத்திலே கூப்பிடு. ராத்திரியின் முதற் சாமத்திலே கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்திலே உன் இருதயத்தை தண்ணீரைப் போல ஊற்றிவிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரைப் போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்துக்கு எழுந்துடு. அவருக்கு நேராக உன் கைகளை ஏறிடு. அதை விட்டுட்டு நீ தூங்கிட்டு இருக்காத, எழுந்துரு. ராத்திரியில் முதல் ஜாமத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடு. கர்த்தர் எல்லா மாற்றத்தையும் உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் எல்லா மாற்றத்தையும் உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். இரவு பகலும் நதியளவு நீ கண்ணீர், உன் கருவிழி சும்மா இருக்க விட்டாத. ஆண்டவர்கிட்ட மனுஷன்ட்டு அழுவாத. மனிதன்ட்டு அழுகுறனால ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. நம்ம பார்க்குறோம், அண்ணால பார்த்தோம், துக்கத்தில் அவள் அழுதுகிட்டே இருந்தா. என்ன நடந்துச்சு? ஒன்றுமே நடக்கலை. ஆனால் அதே அழுகை போய் ஆண்டவருடைய சபையில் போய், ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் அழுதா. ஆண்டவரோட பிள்ளைகளை கொடுத்தார். ஆக இந்த இடத்துல நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் தான் நம்ம கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீதிமொழிகள் 20:13. நீதிமொழிகள் 20:13. தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். தூக்கத்தை விரும்பாத, விரும்பினால் தரித்திரனாவாய். கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். நீ கண் விழித்திருந்தன்னு சொன்னால் ஆகாரத்தினால் திருப்தியாவாய். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதாகமத்தில் ஒரு சில உதாரணங்களை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனம் வரைக்கும். அந்த அதிகாரம் முழுவதுமே நீங்கள் வாசிக்கலாம். சிம்சோனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அவன் ஒரு வேசியரிடத்தில் அவன் பழகுகிறவனாய் இருப்பான். அவன் என்ன செய்வாள்? அவளிடத்தில் அவனுக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் எல்லாரும், நாங்கள் காசு தருகிறோம், நீ அவன் அந்த பலம் எங்கே இருக்குன்னு சொல்லி அவன்கிட்ட கேளு, அவனுக்கு எப்படி இந்த பலம் வருதுன்னு சொல்லி கேளுன்னு சொல்லி பெலிஸ்தியர்கள் அவரிடத்துல சொல்லுவாங்க. சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுவா? அந்த காசுக்கு ஆசைப்பட்டு தன்னை நம்பி தான் வீட்டில் இருக்கிறானே நினைக்காம அவனுடைய வாயை பிறப்ப அறிய பார்ப்பான். ஒவ்வொரு முறையும் அவன் எல்லாத்தையும் தடைகளை நீக்கி போடுவான். 3வது முறை அவன் என்ன செய்தானா? வசனம் சொல்லுகிறது,
அவன் தன் இருதயத்தெல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெளிலால் கண்டபோது அவள் பெலிஸ்தரின் அதிபதிக்கு ஆள் அனுப்பி, இந்த ஒரு விசை வாருங்கள், அவன் தன் இருதயத்தையெல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்ல சொன்னான். அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்கும். அவன் சாவ விரும்புகிறத்தக்க அளவுக்கு அவனை தொந்தரவு பண்ணுவான். அவன் செத்துட்டா நலமாக இருக்குன்னு நினைக்கிற அளவுக்கு அவனை தொந்தரவு பண்ணுவான். இன்றைக்கி அநேக பாடுகள், நம்ம செத்துட்டா நல்லா இருக்கும். அநேகரோட வார்த்தை என்ன தெரியுங்களா? நான் செத்துட்டா நல்லா இருக்கும், நான் செத்துட்டேன்னா எல்லாம் முடிஞ்சு போயிடும். செத்துட்டா ஒன்றும் இல்லை. நீங்கள் உயிரோடு இருந்தால் தான் கர்த்தருடைய நாமத்துக்கு சாட்சி. நீங்கள் உயிரோடு இருந்தால் தான் கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படும். நீங்கள் உயிரோடு இருந்தால் தான் கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியங்களையும் செய்கிறவராக இருக்கிறார். உடனே அவன் என்ன செய்கிறா? அவனை தன் மடியில் நித்திரை செய்ய பண்ணுறான். அவன் தலையை கோதி, அவன் நல்லா நித்திரை பண்ணுகிறான். நித்திரை பண்ணும்போது ஒருவனை அழைத்து அவன் தலைமுடியின் 7 சடைகளையும் சிறப்பித்தார். 7 சடைகள் பூரணம், அந்த பூரணத்தையும் சிறப்பித்தார். அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினான். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. தூங்கக்கூடாத இடத்துல தூங்கினான். எங்கே தூங்கக்கூடாதோ அங்கே தூங்கினான். மரணத்தை விரும்பக்கூடிய அளவுக்கு அவனை துக்கப்படுத்தினான், விசனப்படுத்தினான். நம்முடைய வாய்ப்பிறப்பு, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன? நாம் இப்படி நிலைத்திருப்பதுக்கு காரணம் என்ன? நாம் இப்படி உயர்வதற்கு காரணம் என்ன? நம்ம வாய்ப்பிறப்பை பிடுங்குவாங்க. அந்த இடத்துல நம்ம மனமடிவாகி நம்மளே எல்லாத்தையும் சொல்லிடுவோம். கடைசி எல்லாத்தையும் நம்மகிட்ட பிடிங்கி நம்மளையே துக்கப்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சிம்சோன் இங்கே இன்னொருத்தரை பார்ப்போம் பாருங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்கள். 5 முதல் 8 வசனங்கள். ஒரு சூரை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். எலியா தீர்க்கதரிசியை குறித்து 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, எசபேல் சொல்லியிருப்பான், நாளை இன்றைய தினத்தில், இன்றைய நாளில் அவங்க தலை அவன் மேலே உயிரோடு இருக்காது, அவனை வெட்டி போட்டுருவேன் என்று சொன்னோன்னே 450 பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்ட ஒரு எலியா தீர்க்கதரிசி, ஒரு ராஜாவின் பட்டயத்துக்கே பயப்படாமல் ராஜாவை தனியாக போய் சந்தித்த ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பெண் சொன்னா என்று சொல்லி ஒருத்தர் செய்தியாக கொண்டு வராங்க. அது உண்மையா என்று பொய்யா என்று எதையும் ஆராய்ந்து பார்க்காம அந்த ஊரை விட்டே ஓடியாராம். தன்னோடு இருக்கிற உடன் ஊழியரையும் ஒரு இடத்துல நிறுத்திட்டு இவன் ஓடி வந்து என்ன செய்கிறானா, ஒரு சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். கர்த்தருக்கு தெரியும் என்ன செய்யணும்னு சொல்லி. அவன் தூங்கணுன்னு அப்படி சொன்னோன்னே அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட ஒரு அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். திரும்பவும் சாப்பிட்டுட்டு திரும்பவும் படுத்து தூங்குறான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2வது அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ துக்கத்தோடு இங்கே படுத்து தூங்கிட்டு இருக்காத, நீ எழுந்திரு, நீ கர்த்தருடைய மன்னாவாய் புசி, கர்த்தருடைய அப்பத்தை புசி. இந்த வேத வசனங்களை அடங்கிய இந்த புஸ்தகத்தில் உள்ள வேத வசனங்களை நீ புசி, அதை மனப்பாடம் பண்ணு, அதை வாசி, அதை தியானம் பண்ணு. உன் வாழ்க்கையில் நீ போக வேண்டிய வயசு இன்னும் இருக்கு, இன்னும் நீ நல்லா வாழ்ந்திருக்கணும், இன்னும் நீ கர்த்தருக்கு சாட்சியா இன்னும் நீ வாழ்ந்திருக்கணும். ஆக தேவன் அங்கே சொல்லுகிற நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஒரே பெண்ணும் கர்த்தருடைய பர்வதம் மட்டும் நடந்தான் என்று பார்க்கிறோம். ஆக அந்த இடத்தை விட்டு எழுப்பணும்னா கர்த்தருடைய வசனத்தை விசுவாசித்தான். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன்,
அந்த வார்த்தையை நினைச்ச மாத்திரத்தில் 40 நாள் நடக்கிறான். இரவு பகல், கால் வலி இல்லை, தொடர்ந்து நடந்து போகிறான். கர்த்தருடைய பர்வதம் மட்டும் இரவும் நடக்கிறான், பகலும் நடக்கிறான். ஒரு சேதமும் அவனுக்கு கிடையாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எலியாவை போல கேள்விப்பட்ட செய்திகளினால் நீங்கள் அநேக துக்கத்தோடு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை விடுவிப்பார், கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அந்த இடத்துல பார்ப்பீர்களே, ஆனால் தேவன் யோனாவை நினிவேக்கு போக சொல்லுவார். அங்கே போய் அந்த பட்டணத்தில் என்னுடைய வார்த்தையை கூறு என்று சொல்லுவார். ஆனால் யோனா என்ன செய்வார் தெரியுங்களா? நினிவேக்கு போக மாட்டார். தர்சீசு பட்டணத்துக்கு போகிற ஒரு கப்பலில் ஏறி காசு கொடுத்து அந்த தர்சீசு பட்டணத்துக்கு போகிற கப்பலில் ஏறி படுத்து தூங்குவார். எங்கே போய் தூங்குறாரு? அடித்தளத்தில் போய் தூங்குறார். மேலே பெருங்காற்று அடிக்குது. இவர் நிமித்தம் கப்பலில் உள்ள எல்லா பொருளையும் தூக்கி போடுறாங்க. கப்பல் மூழ்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு காற்று அடிக்குது. எல்லாரும் அவங்கவுங்க கடவுள்கிட்ட வேண்டுறாங்க. இவன் தூங்கிட்டு இருக்கான். கீழே வந்து இவனை எழுப்புறாங்க, நீ எழுந்துரு. யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்து கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். இந்த துக்கம் தூக்கத்தை தான் வரப்பண்ணும். இந்த தூக்கம் தரித்திரத்தை கொண்டு வரும். நமக்கு எப்பெல்லாம் தூக்கம் வருதோ அப்பெல்லாம் கர்த்தருக்குள்ள ஜெபம் பண்ணுங்க. அப்பெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. துக்கம் தூக்கத்தை கொண்டு வரும். எலியாவோட வாழ்க்கையில் பார்த்தோம் இல்லையா? சிம்சோனுடைய வாழ்க்கையில் பார்த்தோம். இங்கே யோனாவை பார்க்குறோம். யோனாவுக்கு துக்கம் கூட கிடையாது. அந்த நினிவே பட்டணத்துக்கு போகணுமா, இதை சொல்லணுமா அப்படின்றது பண்ண வேலை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காரியங்களை எல்லாம் பார்க்கணும். ஆக அந்த தூக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தடையான ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அதனால தான் ஆண்டவராகிய தேவன் கெத்செமனே பூங்காவில் அவர் போய் ஜெபம் பண்ண போகும்பொழுது தம்முடைய சீசர் இடத்துல சொல்லுவார். தோட்டத்துக்கு வெளியில் உட்கார்ந்து இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுவார், பா எல்லாரும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். எல்லாரும் நித்திர மயக்கமாக இருப்பாங்க. 2 முறை வந்து சொல்லுவார். 3ஆவது தடவை எழுந்துருங்கப்பா, இதை காட்டி கொடுக்குறவன் வந்துட்டான். ஸோ ஆண்டவர் ஜெபிக்க தான் ஆண்டவர் எழுப்புகிறார். நம்ம சில சமயம் நிறைய பேர் பாதி தூக்கத்தில் கண் விழிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் தூக்கமே வராது. எனக்கு தூக்கமே வரல அதை தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த தூக்கம் வராதுக்கு ஒரு காரணம் இருக்கும். என்ன தெரியுமா? கர்த்தர் ஜெபிக்க சொல்லுவார். நாம் ஜெபிக்கணும் தீர்மானம் பண்ணிட்டு நம்ம பண்ணோம்னா நம்மளை அறியாத தூக்கம் வரும். அந்த நேரம் தூங்கிடுவோம். எப்போ ஜெபிக்கணும் முடிவெடுக்கிறோமோ அந்த நாளில் அந்த நேரத்தில் நம்ம தூங்கிடுவோம். இங்கே ஆண்டவர் எப்போ இவங்களை ஜெபிக்க சொன்னாரோ, எந்த நேரத்தில் இவங்களை எதுக்காக ஜெபிக்க சொன்னாரோ இவங்க தூங்கிட்டாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தூக்கத்தை விட்டு எழுந்துடுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அடுத்து கடைசியாக தூசியை விட்டு எழுந்துரு. தூசியை உதறி விட்டு எழுந்துரு. தூசியை உதறி விட்டு எழுந்துரு. உன் ட்ரெஸ்ஸில் இருக்கிற எல்லா தூசிகளையும் உதறி விட்டு எழுந்துரு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 52ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வசனங்கள். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கத்தை வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. அடுத்த வசனம் தான், தூசியை உதறி விட்டு எழுந்துரு. முதலாவது சொல்லுகிறார், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள்.
பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை தரித்துக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் உன்னிடத்தில் வருவது கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ உன் ட்ரெஸ்ஸில் அசுத்தம் என்னும் தூசியை வச்சிட்டு இருக்க, உன் தூசியை உதறி விட்டு எழுந்துரு. வீட்டில் சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தையே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. பாவ சாப கட்டுகள் என்னும் எல்லா தூசிகளை உதறிவிட்டு நீங்கள் எழுந்துறீங்க. கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணவா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். லூக்கா 9:4-5. எந்த வீட்டில் பிரவேசிக்கிறீர்களோ அங்கே தங்கி அங்கே புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எவர்களோ அவர்களுடைய ஊரை விட்டு நீங்கள் புறப்படும் பொழுது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள் என்றார். உங்கள் கால்களில் உள்ள தூசியை உதறி போடுங்க. உங்களை ஏற்றுக்கொண்டவங்க வீட்டுக்கு போங்க. ஏற்றுக்கொள்ளாதவங்க இருக்காங்களா, அந்த இடத்த விட்டு வெளியே வாங்க. உங்கள் தூசியை, காலில் உள்ள தூசியை உதறிட்டு வாங்க. கர்த்தர் அந்த காரியங்களை செய்வார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் முதல். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 13:42 முதல். அவர்கள் யூதருடைய ஜெபாலயத்தில் புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே அந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டி கொண்டார்கள். ஜெபாலயத்தில் கூடின சபை கலைந்த பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தம் என்ற பக்தி உள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். ஆக அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஒரு ஓய்வு நாளிலே வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி யூதர்கள் எல்லாரும் கேட்கிறார்கள். அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். தேவ கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படிக்கு அவர்கள் புத்தி சொன்னார்கள். அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் வேத வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகள் எதிரிடவைகள் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். என்ன செஞ்சாங்களாம்? விரோதித்து தூஷித்தார்களாம். தூஷித்த பொழுது என்ன செய்தாங்களாம்? அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டி இருக்கிறது. நீங்களும் அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம். உங்களுக்கு தான் ஏன் யூதன் சொல்லணும் நாங்கள், ஆனால் நீங்கள் எங்களை தள்ளி விடுறீங்க, அதனால் நாங்கள் வெளியில் போகிறோம் சொல்லிட்டு என்ன செஞ்சாங்களாம்? புறஜாதியார்கிட்ட போகிறாங்களாம். நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய வசனம் அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. கர்த்தருடைய வசனம் அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. ஆக யாருக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்கணும். என்ன தெரியுமா செஞ்சாங்க? இந்த யூதருடைய காரியத்தை விட்டு வெளியே வரும் பொழுது பவுலையும் பர்னபாவையும் 50ஆம் வசனம், பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள். யூதர்கள் துரத்தி விடுறாங்க. இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள். சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்தாவினாலும் நிரப்பப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்தாவினாலும் நிரப்பப்பட்டார்கள். இவங்க தூசியை உதறினாங்க. சீசர்கள் எல்லாரும் சந்தோஷத்தினால் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷத்தினால் பரிசுத்தாவினால் நீங்கள் நிரப்பப்படுவீங்க. கர்த்தர் உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். பத்திமேயு என்ற குருடன் ஆண்டவரை
தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிடுவான். எல்லாரும் அவனை அதட்டுவாங்க. அவன் முன்னிலும் அதிக சத்தமாய் அவரை கூப்பிடுவான். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், இயேசுவே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிடுவான். இயேசு நிற்பார். அவனை இங்கே வர சொல்லுங்க. யாரெல்லாம் அவனை சத்தம் போடாதான்னு அதட்டினாங்களோ அவனை இவங்க பார்த்து சொல்கிறாங்க, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். இந்த அழைக்கிறாருன்னு சொன்னோன்னு அவன் என்ன செஞ்சான் பாருங்க. 50ஆம் வசனத்தில், மார்க் 10:50, உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். எந்த வஸ்திரத்தை எறிந்து விட்டு? மேல் வஸ்திரத்தை. ஏன் தெரியுங்களா? அந்த மேல் வஸ்திரத்தை தான் போத்திக்குவாங்க. தூசி அடித்தாலும், காற்றடித்து தூசி படித்தாலும் எல்லாம் அந்த மேல் வஸ்திரத்தில் தான் அந்த அழுக்கு இருக்கும். அந்த அழுக்கு வஸ்திரத்தை தூக்கி உதறிவிட்டு இயேசுவிடத்தில் வந்தான். பார்வை அடைந்தான். இயேசுவுக்கு பின்னாடி சாட்சியாக போனான். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், திடன்கொள் மகளே, மகனே, திடன்கொள், எழுந்திரு, இந்த வாரம் நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் எழுதுனுங்க. உங்கள் மேல் ஆடையை உதறிவிட்டு எழுந்துருங்க. கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலிருந்தும் எழுந்திருக்க பண்ணுவார். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். துக்கத்திலிருந்து எழுந்திருப்பேன், தூக்கத்திலிருந்து எழுந்திருப்பேன், தூசியை உதறிவிட்டு எழுந்திருப்பேன். 3 தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி செய்வோம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கேட்ட செய்திக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை ஆசீர்வதியும்பா. ஆண்டவரை, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்ற இந்த விசுவாச வார்த்தையின்படி ஆண்டவரை, நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை விழுந்திருக்கிறார்கள் அந்த காரியங்களிலிருந்தெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் எழுந்திருக்க கிருபை செய்யும். விசேஷமாக ஆண்டவரை, பண காரியத்தில் வறுமை, தரித்திரியம், ஆண்டவரை, எல்லா கடன், எல்லா காரியத்தில் விழுந்திருக்கிறவர்கள், வியாதியில் விழுந்திருக்கிறவர்கள், தேவரீர் அவர்களை எல்லாரும் எழும்ப பண்ணுவீராக. அவர்கள் படுக்கையை மாற்றி போடுவீராக. ஆண்டவரை, யார் யாரெல்லாம் துக்கமடைந்தவர்களாக, ஆண்டவரே நிப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, தங்கள் வாழ்க்கையில் துயரமடைந்தவர்களாக இருக்கிறார்களோ, ஆண்டவரே, அண்ணாலை கலிகூற பண்ணின தேவன் அதே போல நம்முடைய பிள்ளைகளை கலிகூற பண்ணுவீராக. ஆண்டவரே, அதே போல நம்முடைய பிள்ளைகள் யார் யார் தங்கள் வாழ்க்கையில் அப்படியே சோகத்தினால் துக்கத்தினால் தூங்குகிறார்களோ அவர்களை எழுப்பும் ஆண்டவரே. நம்முடைய வசனத்தின் மன்னாவை கொடுத்து, நம்முடைய வசன ஜீவ ஊற்றை, பரிசுத்தாவியாகிய ஜீவ ஊற்றை குடிக்க கொடுத்து கர்த்தாவே, ஆண்டவரே, அந்த பலத்தினாலே நம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய பலத்தினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் சாட்சியா ஆண்டவரே கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஒவ்வொரு வாரமும் போக கிருபை செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொரு வாரமும் உடைய பிள்ளைகள் ஜெபத்துக்கு போவார்களாக, தேவாலயத்துக்கு போவார்களாக. கர்த்தர் கிருபை செய்யும் ஆண்டவரே. எழுந்திருக்கும் பொழுது தூசியை உதறிவிட்டு எழுந்திருக்க கிருபை செய்யும்பா. இந்த தூசி தேவையில்லைப்பா ஆண்டவரே, இந்த அசுத்தம் தேவையில்லை, அசுத்தம் இனி வருவதில்லை. அப்படி இருக்கும்போது அந்த அசுத்தத்தை தட்டிவிட எழும்ப கிருபை செய்யும்பா. எப்படி ஆண்டவரே அந்த பார்வையற்றவன் தன் மேலாடையை தூக்கி வீசி எறிந்து விட்டு இருந்தானோ, அதே போல் நாங்களும் தூசி உதறிவிட்டு உங்களுடைய பிள்ளைகள் அந்த அவமானங்கள், ஆண்டவரே, நிந்தைகள், பரியாசங்கள், கேவலங்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு கண்ணீர், கவலை, வேதனை, சஞ்சலம், தவிப்பு, தடை, ஆண்டவரே, இவை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு கர்த்தருடைய சமூகத்தில் வரும் பொழுது கர்த்தர் பார்வையடை செய்தது போல நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாங்க. அந்நாளுக்கு பிள்ளை கொடுக்க செய்த தேவன், எலியாவை 40 நாள் தேவ பலத்தினால் நடக்க செய்த தேவன், குருடனுக்கு பார்வை கொடுத்த தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த அற்புதங்களை எல்லாம் செய்யும். கர்த்தர் நீர் தொடர்ந்து காத்துக்கொள்ளும். நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு சொல்லட்டும், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். சொல்ல கிருபை தாரும். கர்த்தர் நீர் வழி நடத்தும் ஆசீர்வதி. துதிக நமக்கு நமக்கே சுத்தரும். கர்த்தர் செம்மைப்புறமான இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தமுடைய வழிநடத்தல் பக்கபலமும் பாதுகாப்போம் நம்மளை தூக்கத்தை விட்டும் தூசியை விட்டும் உதறி எழுந்திருக்க செய்வதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். கர்த்தர் மகிமையின் தேவன், மகிமையானதை உங்களுக்கு செய்வாராக. ஆமென். நீங்கள் விழுந்தாலும் எழுந்திருப்பீர்கள், நாம் விழுந்தாலும் எழுந்திருப்போம். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.